அவங்களோட சண்டிகர்ல கூட நல்லா பெரிய வந்து சேஃப் எக்ஸ்பிரஸ்க்கு திருப்பி எங்கள் பைக்கை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வண்டி வந்துருச்சு. காலையில் 8 o'clock இங்கே வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ வாங்கினாங்க பேக்கிங்க்கு? அதோட இது நல்லா பேக் பண்ணிருக்கா. 1500 பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க சண்டிகரில். நாங்கள் பேக் பண்ணும்போது இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு வந்து வண்டியை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் வரலாம். மூட்டை மாதிரி ஆக்கி எங்க பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது வரைக்கும் சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த வேபிள் நம்பரு. இதை வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணோம் சேவ் எக்ஸ்பிரஸில். அவர்கிட்ட கேளுங்க. கத்தியது இதுதான் என்னோட பைக்கு. 390 தனியாக நிற்கிது. Hopefully there is no scratches. வண்டி இப்போ அன்பேக் பண்ணியாச்சு. எப்படி கட்டணுமோ அப்படி தான் இருக்குது. எது ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத இப்போ பார்க்கணும். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். அங்கங்கே கொஞ்சம் மைனர் இதை பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் லைட்டாக உடஞ்சிருக்குன்னா அவங்க பேக் பண்ணதில் உடஞ்சிருக்கு. ரொம்ப ஆர்வ கலரில் ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஐ திங்க் வண்டி நல்லா தான் சேஃபாக தான் வந்திருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது எக்ஸ்ட்ராவா வெடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? காலில் அப்படியே அவங்க நிற்க பட்டம் வெடிக்க விடுவோம். அந்த மாதிரி ஏதாவது வயலண்டா ஏதாவது சொல்லுங்க. யாருமே பண்ணவே மாட்டாங்க. நீங்க வச்சு செய்யணும்பா இதுக்கெல்லாம். அவங்க ஓகே ஒவ்வொருத்தரும் உள்ள விட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஒருத்தர் உள்ள இருக்கும் போது அடிச்சிடலாம். நான் எக்ஸ்ட்ராவை குத்துறேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சொல்லிட்டாங்க உள்ள இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க கேட்டுச்சு. சொல்லுவாங்க. ஆமா சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஆபீஸ் போல ஆபீஸ் இருந்தா வரேன். நான் 2 பேரும் ஆக்ட் பண்றீங்களா? இவங்க உள்ள இருக்காங்க. ஆனா பர்த்டேன்னு கூப்பிட்டு வந்தாங்க. யாருக்கு பர்த்டே? சரி யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே. சேகர் சார் போட ஆபீஸ் போற 10 மணிக்கு வரைக்கும் இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி வரமாட்டாங்க. என்ன வேலை இதெல்லாம்? வேற யாரு கூப்பிட்டீங்க? பரவாயில்ல. அதெல்லாம் நீங்க இந்த இடம் சொன்ன உடனே கண்டுபிடிச்சேன் நானு.
அதான் தெரியலையா? சாரும் சைலண்டா சர்ப்ரைஸா தெரியாது. இது எனக்கு சுத்தமா தெரியாது. சாருக்கு எனக்கும் தெரியாது. அப்படியா? ஆக்சுவலா நான் வேற ஒரு சரி கதை போடுறேங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வணக்கம். முந்தா நாள் தான் யோசிச்சேன். சக்சஸா போயிட்டு வந்தது. எல்லாம் சேர்ந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சொல்லாம நீங்க சும்மா சொல்றீங்களா? நிஜமா உங்களுக்கு தெரியாது? நாம அங்க பேசுற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் இன்னும் அதுல தான் வெட்டிங் டே எல்லாம் இல்ல சார் அவருக்கு. அங்க எழுதி இருக்கு பாருங்க. நம்மள கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்றாங்க சார். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்றாங்க சார். ஸ்கிரீனை பாருங்க சார். ஸ்கிரீனை பாருங்க. நீங்க இத பாருங்க, இங்க பாருங்க. அதெல்லாம் பாருங்க, அங்க பாருங்க. இதெல்லாம் நம்மள கூப்பிட்டு வந்துறாங்க. நீங்க எதிர்பார்த்தனா சரி, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் சர்ப்ரைஸ் ஆறீங்களா இல்லையா? அது வந்து இல்ல, சொல்லுங்க. அவர் இப்பதானே அவர் அதுல இருந்து வராரு. மீண்டும் அட பாவீங்களாடா, உங்களுக்கு கல்யாணம் இல்ல. கேக் போட்டோ எடுத்தியா? நான் டி-ஷர்ட். ஓ அங்க பாருங்க. ஏன் டீ-ஷர்ட்டுங்க? நான் இவங்களுக்கு 2 பேருக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் ஒரே மாதிரி டி-ஷர்ட்னு சொல்லிட்டா, அதான் இதுங்க வேணாட்டு பூ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. போட்டோ எடுக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வந்தீங்க? நானும் இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. அவர் எனக்கு ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன். ஏதோ பர்த்டே கூட சரி, யாருக்கோ பர்த்டே இருக்கு இங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க. இது எனக்கு வந்து ஆபீஸ் முடியவே இல்ல. நான் உங்ககிட்ட பேசி அங்க 2-3 புடவைகள் இருந்தாங்க. சரி பட்டு அவங்க நினைச்சா உங்களுக்காக வந்திருக்காங்க. பாருங்க. இதெல்லாம் பட்டு சரி, உங்க புருஷன் வேற வருவாரு, உங்க அண்ணன் வேற வருவாரு அப்படின்ட்டு நான் வந்துட்டு இருக்கேன். சூப்பர்ப்பா. இன்னும் வர்றாங்க. இன்னும் 2 பேர் வரணும். எல்லாம் போட்டுக்கணுமா? இல்லையா? வராங்களா? நாங்க 2 பேர் ஃபேமிலியோட எல்லாரும் கனெக்ட் பண்ணல. இவர் அதுதான்ப்பா, இவர் சரியான விளையாட்டு சாப்பிடப்பா. எங்களை யாருமே வேணான்டாரு, நான் நான் ராஜேஷுக்கு நான் கண்ணகட்டி யாரோ முதல்ல வந்து இவரு நான் 2வது உங்களுக்கு என்ன கல்யாணம்னு சொன்னாங்களா பர்த்டேவா? நான் சும்மா நைட்டு டின்னருக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிருக்காங்க. இதுல சர்ப்ரைஸ் ஆனீங்களா இல்லையா? ஆமா செகண்ட் ஃப்ளோர் நான் ஏன் வரேன்? வர மாட்டேன். ஓ, இது டின்னருக்கு வந்துட்டீங்களா? ஒன்னொன்னு ஒரு பிளான். நாங்க எவ்வளவு பேசிட்டு தியேட்டருக்கு வந்து நினைச்சேன். இவர் டீ கடைக்கு நீங்க வந்து அந்த சாம்கோல சாப்பிட்டு பக்கத்துல குல்ஃபி ஹவுஸ்ல குல்ஃபில சாப்பிட்டு உட்கார இருக்கே எல்லாரும் சைலண்ட். 2 நம்பர் இருக்கு. அதுல
அந்த நம்பர் ரெண்டுமே இதே ஒரே சிம் தான் எனக்கு. அவர் வர்றாரா? மாதன் வர்றாரா? என்னங்க கட்ட முடிஞ்சா முடியாச்சு எங்கன்னா முட்டிக்க போறேன் முட்டிக்க போறேங்க. ஓகே என்ன எப்படி ஸ்ட்ரைட்டா போவா? இல்ல அப்படியே வாங்க அப்படியே கை போற பக்கம் வாங்க. ஓகே என்ன குளு குளுன்னு இருக்கு இப்போ தோந்தலாமா கண்ணு? நீங்க எங்க வந்தீங்க? நானா விஆர் மால்ல இருந்தேன். விஆர் மாலுக்கு எனக்கு அப்படியே ஒரு பொருள் தட்டுச்சு. ஒரு பொருள் வாங்க விஆர் மால் வேலை சரியில்லை இங்க வட ஒரு சார்ஜ் இல்லல்ல. ஆமா எல்லாம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். 5 பேரும் சேர்ந்து ஒருத்தர் போட்டோ எடுங்க. நான் போட்டோ எடுக்கிறேன். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆமா எப்படி படிக்கும் நீங்க வாங்க சைல்ட் சில்ட்ரன்ஸ் யூ ஆர் ஆல்சோ சில்ட்ரன் ஒன்லி கம் ஆன். என்ன சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க நீங்க ஊர்ல ஹாப்பி ஆனிவர்சரி. ஓகே ரெடி ஐயோ இவ்வளவு கேமரா இது பரவாயில்லையா थैंक यू வாங்க அப்படியே ஒரு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்க. थैंक यू சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்க கைடன்ஸ் எல்லாமே நைட் நைட் கால் பண்ணி கேட்டேன். அதனால ரொம்ப தேங்க் யூ சார் வந்ததுக்கு. சரி கை தட்டுங்க எல்லாரும். இல்ல கிளாஸ் நீங்க தட்டுங்க. இவங்க பண்ணாங்க. நான் மெதுவா வரும் நீங்க எடுத்துக்கிட்டா அப்புறம் அடி வாங்குங்க. இதெல்லாம் அடிங்க. என்னன்னு தெரியல. சார் நம்ம வீடியோ வந்து இல்லல்ல. இது என்னது? இது லாஸ்ட் படம் போட்டாங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்து மூஞ்சிக்கு பவுடடி எதுக்கு பாராட்டு விழா நான் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கல. நான் என் கடமை தானே செஞ்சேன். எப்படி
இது இதுக்காக தான் இங்க அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்களா? பாஸ்ட்ல வந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அதுதான் எனக்கு அச்சீவ்மெண்ட். போய் பார்ப்போம். நீங்க போட்டிங்களா ஆல்ரெடி பிட்டு என்னத்தை கிழிச்சோன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கிழிக்கல. இன்னும் நிறைய கிழிக்க வேண்டியது இருக்குது. சின்ன பேப்பர் தான், பெரிய பேப்பர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர், லாங் பெண்டிங் பேப்பர். பெரிய பேப்பர் தான். சரி, யாருங்க அதாவது மகாஜனுக்கு இல்ல, இது வந்து ஒரு கம்பைன்ட் எஃபர்ட், லாங் டேர்ம் எஃபர்ட். ஒரு வருஷமாவே பேசிட்டு இருந்தோம் போலாம் குரூப் ஃபார்ம் பண்ணதுல இருந்து. அதனால அது இப்பதான் வந்து மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது அதுக்கு பண்ணது காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து நாதம் தான். நான் தான் வந்து அதை பென் டு பேப்பர் கொண்டு வந்தாரு. இல்லைன்னா அது அப்படியே பேசிலேயே இருந்துச்சு நம்மளால. அது கடைசியில் அந்த கர்நாடகா ட்ரிப் லாஸ்ட் வின்டர் ரைட் போகும்போது கூட வந்து ஒரு டைரியோட இன்னைக்கு போட்டு உட்காரணும்பா அப்படின்னு போய் முடிவு பண்ணி உட்காந்து தான் ஜெய் சாரோட உட்காந்து டே 1 என்ன பண்ணோம், டே 2 என்ன பண்ணோம். ஸோ அங்கே தான் அது மெட்டீரியலைஸ் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷனபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணது வந்து டக்குன்னு வந்தோம், ஓகேப்பா முடிவு பண்ணோம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம் சொல்லி பிப்ரவரி புக் பண்ணோம். ஸோ அதெல்லாமே எப்படி நடந்ததுன்னு தெரில எங்களுக்கு. வந்து ஓகே போகலான்னு முடிவு பண்ணோம், ஆனால் லீவ் கிடைக்குமா, எப்படி போக போகிறோம், எந்த டேட் போக போகிறோம், அதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணல. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நாதம் தான். ரெண்டாவது அவர் தான் எங்களுக்கு விஷ் பண்ணிட்டே இருந்தார், போகலாம் எப்படி போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்லேருந்தே. ஸோ பிக் தேங்க் டு நாதன். அதுக்கப்புறம் வந்து செல்வா சார், சைகர் சார், ஜோசப் வந்து கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் வந்து வருவாரா வரமாட்டாரா, ஆஃபீஸில் லீவ் தரல அப்படின்னு கடைசி நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஜெய் சார் வந்து முக்கியமாக சொல்லணும், முதல்லேருந்து கைடன்ஸு எப்படி போனோம், எப்படி 13 நாளா 12 நாளா என்ன பிளான், ஐட்னரி என்ன எல்லாம் ஹெல்ப் பண்ணது வந்து ஜெய் சார் தான். ஸோ இது வந்து ஒரு கம்பைன்ட் எஃபர்ட். இந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆனது வந்து கௌதமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், எங்களெல்லாம் ஒன்றா இணைச்சதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம்ல அவரை ரிமெம்பர் பண்றேன். வேற என்ன சொல்லணும், இந்த மாதிரி நிறைய குரூப் நிறைய ரைட்ஸ் போனோம், ஃபேமிலியா போனோம் அப்படின்றதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா பைக் லே லடாக் வந்து லே வந்து ஃபேமிலி வந்து செட் ஆகாது. இது எப்படி இந்த டெம்ப்ளேட் எல்லாரும் காப்பி அடிச்சிட்டு வந்தீங்களா? நிஜமா சொல்றேன், நிஜமா சீரியஸான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் நாங்க வந்தோம். உங்களுக்கு தெளிவா தெரியாது தெரியல. ரெண்டாவது ஆனா குழு மணாலி வந்து டெஃபினெட்லா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து டெஃபினெட்லா ஃபேமிலி. லே வந்து இன்னும் பெருசா இல்ல, அது வந்து ஒரு ரைடர்ஸ்க்கான பேரடைஸ் தான் தர, ஃபேமிலிக்கான குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே சீக்கிரட்டா வச்சுட்டு இப்ப எனக்கு வீட்லயே வந்து நடந்திருக்கு. இப்ப இனிமே எனக்கு பயமா இருக்கும், 2 டிக்கெட் தனியா இருந்தா என்ன கேட்டு உட்காந்து வீடியோ ரெடி பண்ணிருக்குங்க, இவ்வளவு மேட்டர் பண்ணிருக்கீங்க, ஒண்ணுமே தெரியவே இல்லை. இப்ப சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். சாரால தான் ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஒரு நம்ம போக முடியும் அப்படின்றது சாரோட வந்ததுதான். சாரோட உட்காந்து இவ்வளோ எல்லா ரைடுமே சார் கூட போயிட்டு இந்த ரைடு மட்டும்தான் மிஸ் ஆனது, ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. கண்டிப்பா சாரை வந்து ஒரு இடத்துலயும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, கைட் பண்ணியிருப்பாரு, போயிருப்பாரு. அடுத்தது இந்த கூட இருந்த ஒரு 5 விரல்கள் மாதிரி ரொம்ப அருமையான டீம் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகா எல்லா இடத்தையும் ரொம்ப ஒரு ஏரியாவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போற மாதிரி இருந்தது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்புன ஒரு குடும்பத்துக்கு மிக்க நன்றி. இடங்கள் சித்தல் எல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வந்தோம். அதே மாதிரி நாங்க கான்டாக்ட் பண்ண முடியாத டைம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் ஃபோன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போயிட்டு அங்க டவர் இருந்ததுன்னா அந்த ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தது. நம்புறீங்களா சார்? ஆமா அதனால ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இன்னும் வருங்காலங்கள்ல கிளாப்
டிஷர்ட் எடுத்துட்டு வந்து போட்டாரா? இந்த டிஷர்ட் போட வைக்க நான் பட்ட பாடு இருக்கு இன்னைக்கு. எங்கப்பா நீங்க அதை போடுறாரு. நான் எடுத்துட்டு வரல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா ரெண்டு பேருக்கு முதல்ல ஏன்னா வந்து நான் போறேன்னு சொல்லும்போது அதை மறுக்காம இருந்ததுக்கு நான் வந்து அங்க உமிங்களால ஏறின பிறகு கூட அவங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணேன். 3 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணேன். ஒன்னு இவனுக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் பாஸ். அவரும் வந்து இல்ல வேற வழியே இல்ல. ஏன்னா 3 பேரும் வேணாம், 2 பேரும் வேணாம், 3 பேருமே வேணாம் இருந்தாங்கன்னா போயிருக்க மாட்டேன். என் பாஸ்க்கு மண்டே நாங்க ஃபிளைட் டிக்கெட் பண்ணும்போது என் பாஸ் கிட்ட சொன்னேன். அவர் சொல்லும் போது வந்து அவரும் மறுக்கல. ஆக்சுவலா அவர் யோசிக்கலாம்னு சொல்லியிருந்தாருன்னா கூட நான் ஃபிளைட் டிக்கெட் போட்டுருக்க மாட்டேன். இவங்க 2 பேரும் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் போட்டுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து இவங்க 3 பேருக்கு தான். இங்க இருக்கிற 2 பேருக்கு முதல்ல தேங்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் இருந்தேன். அதை எல்லாரும் கூட பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து எல்லாருக்கும் எப்படியோ எனக்கு ஒரு 25 வருஷத்தோட கனவு. எனக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் நீங்க ஒரு இடத்துல எமோஷனல் ஆயிட்டீங்களா சார்? அது அழுதான் நான் ஒரு 25 வருஷத்துக்கு 26 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ட்ரிப்பு கிளம்புனோம். அந்த வண்டி எடுத்துட்டு எங்களால போக முடியல. அப்ப சொன்ன எப்படியாவது இதில் போனோம் அப்படிங்கறது யோசிச்சோம். கடைசியில் அவன் போய் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டான். நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்குமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப சொல்லணும்னா கூட இருந்த எப்பயுமே ஒரு 15 நாள் நாங்கள் யாரோடையும் தங்கினதே இல்லை. இது மாதிரி நான் ஒய்ஃபை விட்டு போனதும் இல்லை. வீட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரும் போன மாதிரி இல்லை. 15 நாள் கழிச்சு 15 நாள் தங்கினோம். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என் பெட்ல இந்த பக்கம் திரும்பி பார்த்து செல்வா இல்லையான்னு பார்த்தேன். எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு சொன்னா ரொம்ப சங்கடமா இருக்குமேன்னு. ஏன்னா அவரு நாங்க வந்து அட்லீஸ்ட் 13 நாள் 2 பேரும் ஒன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் பெட்டு. ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்னடா அது திடீர்னு ஞாபகம் வந்து அப்படின்னு யோசிச்சோம். என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஒரு ட்ரிப் இது. வாழ்நாள்ல அது மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. முக்கியமா 4 பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுல ரொம்ப எஃபோர்ட் எடுத்து அதை பிளான் போட்டு ஒரு உருவகப்படுத்துறது அதை எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடத்துல நிறைய இடத்துல தன்னோட பொறுமையா அதை கையாண்டு, ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. அதை ராஜேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ராஜேஷ் வந்து நிஜமாவே வந்து நாங்க ஐருன்னு ஒரு பேரு. இவர் வந்து ஐரு என்னன்னா நாயகன் படத்துல வந்து டெல்லி கணேஷ், நாயகன் படத்துல டெல்லி கணேஷ். ஏன்னா அங்க தெரியல எங்களுக்கு லாங்குவேஜ். அதை வந்து அவர் தான் பண்ணாரு ஆக்சுவலா. அது ஒரு ஏன்னா எதுவா இருந்தாலும் அவரை கூப்பிடணும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இடத்துல போய் வாழைப்பழம் வாங்க போனேன். நான் 8 வாழைப்பழம் விடுறான்னு நான் வாழைப்பழம் எடுத்தா ஒரு வாழைப்பழம் கருப்பா இருந்துச்சு. அதை எடுறா அப்படின்ற இது நல்லா வேற வாழைப்பழம்னா வாழைப்பழத்தை வாங்கி வச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தான் என் வாழைப்பழம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா. ஸோ அதுதான் அங்க இருக்கிற லாங்குவேஜோட ப்ராப்ளம். அது எல்லாமே மிக நல்லாவே நடந்தது எங்களை பொறுத்த வரைக்கும். சாதனைக்கு காரணம் இவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் சார் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் வந்து முக்கியமா நானும் தினமும் அவருக்கு போன் பண்ணி அவரோட கான்வர்சேஷன் இனிஷியேஷன் தான் வந்து அந்த தைரியம் கொடுத்தாரு எப்படி போனாங்கிற அந்த பிளான்ஸ். அப்புறம் உடன்பிறப்பு தேர்ட் வந்து ராஜேஷ். ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பைசா விட்டுருப்போம் நிறைய இடத்துல. அவர் தான் ஹோட்டல்லாம் வந்து மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணிட்டு அப்படியே அதெல்லாம் வேண்டாம், ஃபோன் பண்ணி பேசலாம். அந்த லாங்குவேஜ் ஹெல்ப் இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ராஜேஷ் இவங்க 2 பேருக்கு. ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து நமக்கு தெரியாது. அந்த டிட்டர்மினேஷன் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வரிசையா நிறைய பிளான்ஸ் இருக்கு தனியா போட்டுருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அப்பப்போ ஃபேமிலியா போகலாம். ஆமா அதுவும் பார்க்க முடியாது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஸோ நைஸ் ஆஃப் யூ.
ரைட் கண்ணு குத்தி கண்ணாடி கண்ணாடி போடுங்க. கண்ணாடி கேப் இல்லாம கண்ணாடி கேப் இல்லாம காதல் அடையாளம் தெரியல. கண்ணாடி கண்ணாடி கேப் கண்ணாடி இருந்தா தாடி எடுத்தேன் சார். அது போகும்போது ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், வந்தவனே எனக்கு வச்சிடுறேன் அப்படின்னு, வச்சுட்டு மீச வைக்கிறேன் அப்படின்னு. அதனால மீச வச்சுட்டேன். தெரியுதா? வந்த பிறகு பார்த்துக்கலாம். சரி, இந்த ட்ரிப்பு பத்தி சொல்லணும்னா இது ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. இன்னுமே சில இடத்துல வந்து நம்ம இது வரைக்கும் போயிட்டு வந்து வீடியோலாம் பார்த்து ஓகே நம்ம போயிட்டு வந்துட்டோம், அது புண்ணியமே வந்து ஓ நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஆனா ஒன்றும் பெருசா தெரியல போயிட்டு வந்தது. ஆனா ஸ்ட்ரகிள் இருந்து தான் நம்ம நடுவுலயே வந்து நாங்க இந்த ட்ரிப்பை பண்ணுவோமானே எங்களுக்கு டவுட் இருக்கு. லேலெல்லாம் நாங்க திரும்பி வந்துருவோம் தான் நினைச்சோம். ஆமா 2 நாள் லேல வந்து பயங்கர கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் சாங்காவுக்கு போகும்போது சாங்காவுக்கு மேல போக முடியுமா அப்படின்னு எங்களுக்கு சுத்தமா நான் என்ன நினைச்சேன்னா சாரோட வண்டியை போடும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே லேல இருந்து கிளம்பிடுவோம். லேல ஸ்ரீநகர் செக் பண்ணிட்டாரு. ஆமா நாங்க பிளான் கூட பண்ணோம். சார் வேணாம் சார், என்ன பண்ணுவோம், லேல இருந்து நம்மளால முடியல உங்களுக்கு அடிக்க வேணாம், நம்ம சுட்டி போயிடுவோம் தான் நினைச்சோம். யாருமே அந்த ட்ரிப்பை முடிச்சிருவோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து 40+. ஸோ ஃபேமிலியோட பயம் பயங்கரமா இருக்கு. சின்ன மூச்சு வாங்கும் போது கூட சரி இப்போ மூச்சு வாங்குது அடுத்த நாள் டப்பு நின்றுச்சுன்னா அந்த பயம் கண்டிப்பா இருந்துச்சு. அதனால வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா பண்றதா இருந்தா ஏர்லி பண்ணிடுங்க. லேட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம் சொல்றேன். ஆனா ரிஸ்க் கண்டிப்பா ரிஸ்க் தான். யூடியூப்ல சொல்ற மாதிரிலாம் கிடையாது. யூடியூப்ல இருக்கிறதுலாம் சும்மா அவங்க வந்து அவங்க எப்ப சந்தோஷமா இருந்தாலும் அதை மட்டும் தான் காட்டிட்டாங்களே தவிர அதோட ரியல் ஃபேஸை யாருமே காமிக்கல. போட்டோ எடுங்க. எல்லாரும் இங்க பார்த்து சிரிங்க. வேணுமா? அவனுக்கு கூட